வணக்கம். நம்ம TNPSC குரூப் 1 மெயின்ஸ் பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பாலிட்டியில் நம்ம இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஐரா பற்றி பார்த்தோம். ஸோ ஐரா பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்தோம். பிகாஸ் நம்ம அதில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் மெம்பர். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போக போகிறோம். FATF. ஓகே, ஸோ இவங்க வந்து நம்ம ஃபேஃப்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெரரிசம்காக. நீங்கள் எனி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி எங்கேயா எப்போயா நடந்துச்சுன்னா இவங்கள பற்றி நியூஸஸ் நீங்கள் நிறைய கேட்பீங்க. அப்படி இல்லாட்டி கூட நீங்கள் தெரியும் இவங்க வந்து யாரை க்ரே லிஸ்ட் பண்ணுறாங்க, யாரை பிளாக் லிஸ்ட் பண்ணுறாங்க, எனி ஆக்டிவிட்டீஸ் எதாவது நடந்துச்சுன்னா தேர் வாய்ஸ் கம்ஸ் அப். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அதுதான் நம்ம பார்ப்போம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஜூலை 1989 இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் த குளோபல் மணி லாண்ட்ரிங் அண்ட் டெரரிஸ்ட் ஃபினான்சிங் வாட்ச் டாக். ஸோ FATFனா என்ன அப்படின்னா இந்த ரெண்டு வார்த்தை தான் நீங்கள் எழுதணும். ஓகே, குளோபல் மணி லாண்ட்ரிங் ஃபஸ்ட்டு. ஓகே, அண்ட் டெரரிஸ்ட் ஃபினான்சிங் வாட்ச் டாக். ஸோ அப்படின்னா மணி லாண்ட்ரிங்னா என்னங்க, நீங்கள் வந்து ஒரு தப்பான மணினா என்ன, இப்போ நீங்கள் 40,000 தான் சம்பாதிக்கிறீங்கன்னா ஆனால் உங்கள் அக்கௌண்ட்லேயோ உங்கள் வீட்லேயோ வந்து ஒரு 4 கோடி ரூபாய் இருக்குன்னா எப்படி அவ்வளோ வந்துச்சு, இதை வந்து நம்ம கேட்கணும். எங்கேருந்து உனக்கு வந்துச்சு, ஸோ இது எப்படி உன் கையில் இருக்குது, யார் உனக்கு கொடுத்தாங்க, ஸோ அந்த 4 கோடி நீங்கள் எப்படியெல்லாம் டைவர்ட் பண்ணுவீங்க, ஸோ நீங்கள் அது எப்படியெல்லாம் அதை வந்து ரொம்ப லீகலாக ஆக்குப்பீங்க. ஸோ இது பேர் தான் மணி லாண்ட்ரிங். உங்களுக்கு எங்கேருந்தோ அந்த பணத்தை நீங்கள் அப்படியே யூ புட் இட் இன் த எக்கானமி இன் அ வெரி நார்மல் வே. ஸோ அது அவங்க கேட்பாங்க எங்கே எப்படி வந்துச்சு. இப்போல்லாம் நமக்கு அப்படி தானே, ஒரு 1 lakh 2 lakh மேலே ட்ரான்சாக்ஷன் பண்ணனாலே பேன் கார்டு. நீங்கள் நகை கடையில் ஒரு 5 lakhs மேலே நகை எடுக்கணும்னா ஒரு 2 lakh மேலே போனாலே பேன் கார்டு. ஸோ எவ்ரி திங் இஸ் டிஜிட்டலி மானிட்டைஸ்ட். ஓகே, மானிட்டர்டு. ஓகே, ஸோ மானிட்டர் பண்ணும்போது தான் இப்படி தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்க போகும். ஓகே, ஸோ RBI இதெல்லாம் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். RBI வந்து மேலே, ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் பிரான்ச் உங்கள் பேங்க்லேருந்து எல்லாருமே இதை மானிட்டர் பண்ணுவாங்க. இதுவே ஒரு பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ், பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ், பெரிய பெரிய நாடுகளில் வந்து மானிட்டர் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. அண்ட் தே ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டெரரிசம். ஓகே, ஸோ டெரரிசம் பற்றி வந்தால் தான் நீங்கள் வந்து இவங்களை பற்றி இன்னும் அதிகமாக பேசியே ஆகணும். நீங்கள் கண்டிப்பாக இவங்களை பற்றி பேசணும். ஓகே, ஸோ இவங்க எப்போ செட்டப் பண்ணாங்க நம்ம பார்த்தோம், ஜூலை 1989. ஸோ ஒரு G7 மீட்டிங்கில் தான் வந்து இவங்களை வந்து ஃபார்ம் பண்ணலான்னு யோசிச்சிருப்பாங்க. ஸோ பாரிஸில் நடந்த ஒரு மீட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்க இவங்க ஆப்ஜெக்டிவாக, இட் வாஸ் டு எக்ஸாமின் அண்ட் டெவலப் மெஷர்ஸ் டு காம்பேட் மணி லாண்ட்ரிங். அண்ட் மெயினாக ஏன் அவங்க ஆரம்பித்தாங்க, இந்த 9/11 அட்டாக் யூஎஸில் நடந்தது இல்லை. ஸோ அதனால தான் இவங்க சொன்னாங்க, சரி ஓகே இது வந்து எப்படி தான் இப்படி நடக்குது, இந்த மாதிரி யூஎஸ்லேயே இவங்க அட்டாக் பண்ணுறாங்க, அதுவும் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரே அட்டாக் பண்ணுறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கெட்சாக இருக்கணும். ஸோ இந்த ஸ்கெட்சுக்கு எவ்வளோ பணம் வந்து இருக்கணும், எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்படி இருக்கும்போது எங்கே வேணால் என்ன வேணால் நடக்கலாம். யூஎஸ்லேயே வந்துட்டாங்கன்னா இவ்வளோ ஒரு என்ன சொல்கிற ரொம்ப செக்யூரிட்டியாக ரொம்ப பாஷாக அவங்களோட தேர் டெபிக்ஷன் அபவுட் தெம்செல்ஸ் இன் எனி ஆஃப் தியர் ஃபில்ம்ஸே பார்த்தீங்கன்னா தே ஆர் நெக்ஸ்ட் டு காட், அந்த மாதிரி அவங்க பேசுவாங்க. அவங்களே வந்து அதுவும் சாதா இடம் இல்லாமல் அந்த ட்வின் டவரே அட்டாக் பண்ணால் இப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ. ஸோ நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எல்லாரையும் அவங்க மானிட்டர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுலேருந்து தான் இந்த ஐடியாவே வந்துச்சு. ஓகே, ஸோ ஆஃப்டர் த 9/11 attack on the US, the FATF in 2001 expanded its mandate to incorporate efforts to combat terrorist financing. ஸோ 1989 இருந்தாலும் ஸோ 1989 நமக்கு வந்து அது ரொம்ப லோக்கியாக இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் வரும்போது they thought about it. ஓகே, இதெல்லாம் எப்படி தான் வருது அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்ணுவோம், சின்ன சின்ன இதுலேருந்து நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஓகே, ஸோ இதுக்காக எஃபர்ட்டுக்கு இந்த டெரரிசம் பண்ணுறதுக்கு மெயினான இது வந்து ஃபண்டிங். ஓகே, ஏன்னா அவ்வளோ வெப்பன்ஸ் அவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து லோக்கியாக பின்னாடி இருந்து பண்ணுறீங்க. ஸோ பின்னாடி இருந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஆக்சுவலி பின்னாடி யாரோ இருக்காங்க தானே, அதுதானே அங்கே உண்மை. உங்ககிட்ட வந்து ஒரு நாட்டையே அழிக்கிற அளவுக்கு பாம்ஸு வெப்பன்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னா உங்ககிட்ட எப்படி அது வந்துச்சு, பிகாஸ் நீங்கள் எந்த வேலை பண்ணல, நீங்கள் டெரரிஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு யார் இதெல்லாம் கொடுக்குறாங்க, ஸோ இதெல்லாம் பணம் எங்கேருந்து வருது, இது பேர் தான் மணி லாண்ட்ரிங். ஓகே, ஸோ உங்களுக்கு யாரோ எங்கேருந்தோ பணம் தராங்க, நீ இந்த நாட்டை போய் அழிச்சிட்டு வா, நான் உனக்கு இவ்வளோ பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நாடு யார், எந்த நாடுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது தான் வந்து இவங்களோட வேலை.
மேலே. ஸோ அதனால தான் இவங்கள வாட்ச் டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ in April 2012 it added efforts to counter the financing of proliferation of weapons of mass destruction. proliferation என்ன நிறைய மல்டிப்ளை ஆகிட்டே போகிறது. ஸோ 2012 என்ன சொன்னாங்க, அதை கவுண்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எதை கவுண்டர் பண்ணணும், இந்த மாதிரி வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், என்ன இந்த மாதிரி நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஓ எனி வெப்பன்ஸ் ஃபார் தட் மேட்டர், இந்த மாதிரி வெப்பன்ஸ்லாம் வாங்குறதுக்கு முதல் ஃபண்டு வேணும்ல, அந்த ஃபண்டை வந்து எப்படியா ஸ்டாப் பண்ணணும், அதை வந்து எப்படியா வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்காக தான் இவங்க எஃபர்ட் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, FAFோட மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்னா, in April 1990, less than 1 year after its completion, the FAF issued a report containing a set of 40 recommendations intended to provide a comprehensive plan, okay, a plan of action needed to fight against money laundering. So 1989 அவங்க கொண்டு வந்தாங்க, 1990 வந்து ஒரு 40 பாயிண்ட் ரெக்கமெண்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க சொல்லியிருக்காங்க, சரி இதெல்லாம் நம்ம பண்ணலாம், இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு. அண்ட் 2004 என்ன சொல்கிறாங்கன்னா, FAF published a 9th special recommendation for the strengthening the agreed international standards for combating money laundering and terrorist financing. ஸோ இதை தான் வந்து 40+9 அப்படி ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க. ஆல்ரெடி 40 பண்ணாங்க, இப்போ +9 பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் 40+9 ரெக்கமெண்டேஷன் திருப்பி அவங்க கொண்டு வந்தாங்க. 1990, அப்புறம் 2004, அப்புறம் 2012 என்ன பண்ணாங்கன்னா, the FAF revised its recommendations and expanded them to deal with new threats such as the financing of proliferation of WMD. நான் சொன்னேன்ல இந்த மாதிரி வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு பாம் ஒரு ஏதாவது ஒரு நீங்கள் போடுறீங்க, நீங்கள் வந்து ஒரு டேங்கர் வச்சு நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு ரீஜன் இதுவாகும். பட் அப்படியே வந்து இன்னும் ஸ்ப்ரெட் ஆகி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்டு, அந்த மாதிரிலாம் டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது, ஒரு மாசாக டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது, அதுக்கெல்லாம் அந்த மாதிரி இப்போ பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் இப்போ யோசிக்கிறாங்க. கரெக்ட். ஸோ அந்த மாதிரிலாம் டெக்னாலஜிலாம் இப்போ யோசிச்சு கொண்டு வரும்போது, ஸோ அதுக்கெல்லாம் வந்து அது இட் இஸ் ஆல் டெக்னாலஜி இல்லைங்க. ஸோ டெக்னாலஜிலாம் நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சயின்டிஸ்ட் வேணும், அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டிங் வேணும். ஸோ அவ்வளோ ஃபண்டிங் வந்து உங்களுக்கு எங்கேருந்து வருது, நீங்கள் அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறது தான் இவங்களோட வேலை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் over 200 jurisdictions around the world have committed to the FAF recommendations through the global network of 9 FAF-style regional bodies and FAF memberships. Okay, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஸோ 200 jurisdictions 200 countries மாதிரி. ஓகே, கண்ட்ரீஸ், அவங்க ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாருமே. ஸோ இவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, சரி ஓகே நீ வந்து எங்கேயோ இருக்க, FAF வந்து ஒரு இடத்துல தானே இருக்கு, ஸோ அவங்க போய் எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டே இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு என்ன தேவை, நம்பகமான பார்ட்னர்ஸ் தேவை, டு கமிட் டு இட். ஓகே, ஸோ அதில் மெம்பர்ஸாக இருக்க நேஷன்ஸ் எல்லாமே கமிட் பண்ணணும், சேயிங் ஓகே ஸோ நீ இதெல்லாம் வந்து இது பண்ணுறியா. ஸோ இப்போ அதனால தானே இப்போ நம்ம பேங்க்லாம் இப்படி நம்மளை மானிட்டர் பண்ணுறாங்க. அவங்க கேட்குறாங்க 2 lakh மேலே, அது நம்ம பணம் தான், உனக்கு எப்படி வந்துச்சு. அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் we cannot answer ஜஸ்ட் லைக் தட். நம்ம வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தால், உண்மையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ண முடியும். நம்ம எதாவது கொஞ்சம் தப்பு பண்ணாலே நம்ம முகமே காமிச்சு கொடுத்துரும், அவ்வளோதான், உட்கார வச்சுருவாங்க. நமக்கு நம்ம மேலே 1000 query வரும். கரெக்டுங்களா. ஸோ இப்படி இருக்கும்போது க்ரோட்ஸில் அப்படியெல்லாம் டீல் பண்ணும்போது அவங்க எவ்வளோ காஷியஸாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். அண்ட் சில பேர் கவர்மெண்ட்லேயே தப்பு பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, சில NGOஸ்லாம் எடுப்பாங்க. அப்போ NGOs தப்பு பண்ணும்போது இவங்களுக்கு எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி அவங்களுக்கு நிறைய பார்ட்னர்ஸ் இருந்தால் தான் ஒருத்தர் மேலே தப்பு இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் இன்னொருத்தர் மேலே இருந்தாச்சும் அது வெளியே வரும். ஓகே, ஸோ அதுதான் அவங்களோட மேஜர் மோட்டிவ். ஓகே, ஸோ over 200 jurisdictions around the world have committed. ஸோ அவ்வளோ பேர் இதில் ஒத்துக்கிட்டாங்க. சரி ஓகே, நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி நாங்களும் பண்ணுறோம், உங்கள் ஸ்டைல்லே வந்து நாங்கள் ரீஜனல் பாடிஸ் வச்சுட்டு நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் FAFோட செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா FAF plenary is the decision making body of the FAF. ஓகே, ஸோ FAFோட decision making பாடி இப்போ அங்கே எப்படி UN செக்யூரிட்டி கவுன்சில் ஜெனரல் அசம்பிளின்னு சொல்கிறோமோ, இங்கே அவங்க பேர் FAF plenary அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு வருஷத்துக்கு 3 வாட்டி மீட் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களோட மெம்பர்ஸ் யார், இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு 39 மெம்பர் பாடியாக இருக்காங்க. ஓகே, FAFன்றவங்க. ஸோ இது யார் இந்த 39 மெம்பர் பாடி, ஸோ ரெப்ரஸிங் மேஜர் ஃபினான்ஷியல் சென்டர்ஸ் அண்ட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த குளோப், நிறைய கண்ட்ரீஸ் இருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தெர் ஆர் 2 ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ். அந்த 39ல் 2 ரீஜனல் ஆர்கனைசேஷன் இருக்காங்க. ஸோ அந்த ரீஜனல் ஆர்கனைசேஷனில் ஒரு 30 நாடு வரும் அந்த மாதிரி. ஓகே, ஸோ யூரோப்பியன் கமிஷன் இருக்காங்க, கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில், அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் வருவாங்க. அண்ட் கண்ட்ரீஸ் இதில் யாரெல்லாம் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா, அப்படியே அசெண்டிங் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நான் கொடுத்துருக்கேன். அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, ஆஸ்ட்ரியா, பெல்ஜியம், பிரசீல், Canada, China, Denmark, Finland, France, Germany, Greece, Hong Kong, Iceland, India,
அயர்லாந்து, இஸ்ரேல், இட்டாலி இந்த மாதிரி நிறைய நாடுகள் இருக்காங்க. ஓகே, ஸோ நான் இங்கே கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எல்லா பெரிய பெரிய எக்கானமிஸ் இதில் மெம்பர்ஸாக இருக்காங்க. அண்ட் யூரோப்பியன் கமிஷனும் இருக்காங்க, கல்ஃபோட கவுன்சிலும் இருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் அக்ராஸ் த குளோப் everybody has committed to it. ஓகேங்களா? ஸோ everybody has committed to itன்னும் போது உங்களுக்கு இதில் தெரியணும் அவங்க எவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து இதில் வந்து பாகிஸ்தான்லாம் இருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க சொல்கிறதே பாகிஸ்தானை தான் மேஜரான ஒரு சென்டராகவே சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானும் இருக்க மாட்டாங்க. பிகாஸ் இவங்க சொல்கிறாங்க டெரரிஸ்ட்லாம் இங்கேருந்து தான் வராங்களே, நீங்கள் வந்து அவங்கள தான் நீங்கள் பிளாக் லிஸ்ட், கிரே லிஸ்ட்லாம் பண்ணணும். ஸோ அவங்க தானே அந்த அந்த ஸ்ட்ரைக்கே கொண்டு வந்த அந்த 2001 ஐ மீன் இந்த 9/11 அட்டாக்கே பண்ணது. ஸோ அவங்க சொல்லுவாங்க அவங்களெல்லாம் எப்படி நம்ம மெம்பர்ஸாக வைக்க முடியும்? இல்லை அவங்க தான் இதை பண்ணுறதே, அவங்க வந்து அவங்க கவர்மெண்ட்டே இதை சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க ஏன் அவங்க காமிச்சே கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்லாம் இவங்க பேசுகிறாங்க. ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து எப்படி இந்த ஃபண்டிங்கை எப்படி ஸ்டாப் பண்ணணுன்றது தான் இவங்களோட மெயின் மோட்டிவாக இருக்குது. ஸோ இந்தியா அண்ட் FAFோட ரிலேஷன்ஸ் என்ன? இந்தியா வந்து முன்னாடி ஒரு அப்சர்வர் ஸ்டேட்டஸில் இருந்தாங்க இன் 2006 அண்ட் அதுக்கப்புறம் 2010 தான் அவங்க ஒரு ஃபுல் டைம் மெம்பராக ஆனாங்க. ஓகே, அண்ட் இந்தியா இஸ் ஆல்சோ மெம்பர் ஆஃப் இட்ஸ் regional partners like the Asia Pacific Group APG and the Eurasian Group. ஓகே, ஸோ இந்த குரூப்லேயும் இவங்க இருப்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி குரூப்பாக பார்த்தோம், யூரோப் ஒரு குரூப் பார்த்தோம், கல்ஃப் ஒரு குரூப் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்தியா வந்து இங்கே இருக்கிற குரூப் அந்த ஏஷியா குரூப்லேயும் சரி, யூரேஷியன் குரூப்பும் சரி, ஏஷியா பெசிஃபிக்னா இந்த சைடு, யூரேஷியனா நமக்கு இந்த சைடு. ஸோ இந்த ரெண்டு குரூப்லேயுமே வந்து நம்ம மெம்பராக இருக்கும். ஓகே, ஸோ அப்சர்வர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா இஸ் த ஒன்லி அப்சர்வர் கண்ட்ரி ஆஃப் FAF. ஸோ இது மேபி ஒரு கேள்வியில் எங்கேயா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். FAFோட இதில் வந்து இந்தோனேஷியா மட்டும்தான் வந்து ஒரு அப்சர்வர் கண்ட்ரியாக இருக்காங்கன்னு. ஸோ சம் இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸ் தட் ஹேவ் அன் அப்சர்வர் ஸ்டேட்டஸ். அப்சர்வருக்கு வந்து ஒரு ஓட்டிங் பவர் இருக்காது. ஓகே, ஸோ அவங்க வந்து எல்லா மீட்டிங் அட்டென்ட் பண்ணாமே தவிர தே கான்ட் வோட். ஓகே, ஸோ சம் இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸ் யாருக்கெல்லாம் இந்த FAF ஸ்டேட் ஐ மீன் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் இருக்குது FAFல பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய பெரிய ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், IMF, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் கமிஷன், இன்டர்போல், OECD ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஃபார் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம், அப்புறம் UN TECD நம்ம பார்த்துருப்போம், யுனைடெட் நேஷன் கவுண்டர் டெரரிசம் கமிட்டி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரேட் இவங்க, அப்புறம் வேர்ல்ட் பேங்க், வேர்ல்ட் கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து இங்கே வந்து அவங்களுக்கும் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெரரிசம்ன்ற கான்செப்ட் எங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களா, இல்லை மெயின்ஸ்லேயும் சரி, இல்லை ஜியோ பாலிட்டிக்ஸ்லேயும் சரி, இல்லை எங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்துச்சு, இந்த கொஷின் வந்துச்சுன்னா ப்ளீஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட மார்க் செக்யூருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ FAFோட செக்ரட்டேரியட் எங்கே இருக்குது? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஐயூராக்கோட செக்ரட்டேரியட் இருக்குது, மொரிஷியஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி FAFக்கும் ஒரு செக்ரட்டேரியட் இருக்குல்ல, அவங்க தான் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட செக்ரட்டேரியட் எங்கே இருக்குன்னா at the OECD headquarters in Paris, France, அங்கே தான் இருக்குது. and this secretariat supports the substantive work of FAF membership and global network. as usual ஒரு செக்ரட்டேரியட் என்ன வேலை பண்ணுமோ அதுதான் இவங்களும் பண்ணுவாங்க. and the funding for the FAF secretariat and other services is provided by the FAF annual budget to which its members contribute. ஸோ இவங்களுக்கு எல்லாமே இந்த FAF செக்ரட்டேரியட் நடக்கிறதுக்கு எங்கே இந்த ஃபண்டு வரும்? மெம்பர் கண்ட்ரிஸ் கொடுக்குற ஃபண்டில் தான் இது பண்ணுவோம். எல்லாமே எதுவுமே ஒரு நாட்டு ஃபண்ட் இல்லைங்க, எல்லாருமே சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது தான் இவங்களோட ஃபண்டே. ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் கிரே அண்ட் பிளாக் லிஸ்ட், நம்ம இவங்களை பற்றி அடிக்கடி நம்ம நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் இந்த ஆப்கானிஸ்தான், இந்த தாலிபான்லாம் வரும்போது அந்த டைமில் we were talking about this on a daily basis. ஓகேங்களா? நம்ம முன்னாடி சொன்னோம் பாகிஸ்தானை பிளாக் லிஸ்ட்டில் இருந்தாங்க, அப்புறம் பிளாக் லிஸ்ட்லேருந்து இப்போ அவங்க கிரே லிஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க. பிளாக் லிஸ்ட்னா அப்படியே ரொம்ப அவங்க எக்ஸ்ட்ரீம் டெரரிசம், கிரேனா இல்லை பிளாக்லேருந்து கொஞ்சம் கம்மியாக ஆகிட்டாங்கப்பா, இப்போ அவங்க கொஞ்சம் திருந்திட்டாங்கப்பா அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாங்கன்னா அவங்கள வந்து கிரே லிஸ்ட்டில் போடுவாங்க. அண்ட் கிரே லிஸ்ட்லேருந்தும் நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக நீங்கள் எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணல, யாருக்கும் நீங்கள் தொந்தரவு தராமல் நீங்கள் ரொம்ப அமைதியாக நீங்கள் அப்படியே செட்டில்டாக ஆகிட்டீங்க அப்படின்னு இந்த மெம்பர்ஸ் நம்பிட்டாங்கன்னா உங்களை இந்த கிரே லிஸ்ட்லேருந்து அவங்களுக்கு தூக்கிடுவாங்க. ஸோ ஏன் இந்த லிஸ்ட் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்க கண்ட்ரீஸ்க்கு வந்து இன்னும் அதிக ஃபோக்கஸ் இருக்கும். அவங்களுக்கு அவங்களோட ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ் எதுனா நாடு அவங்கக்கிட்ட ரொம்ப இந்த மாதிரி ஃபண்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ணாங்கன்னா அவங்க யோசிப்பாங்க, அவங்க அதை மானிட்டர் பண்ணுவாங்க, அந்த ஃபண்டெல்லாம் கரெக்டான வேக்கு தான் போதா. இப்போ நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 100 கோடி அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தான் பண்ணுறீங்களா, இல்லை சும்மா புக்கில் 100 கோடி எழுதிட்டு இந்த சைடு அவருக்கு வந்து நிறைய பெரிய பெரிய மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு நீ அவரை தூக்கு அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா
தட் இஸ் வெரி பேட் இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கறது தான் வந்து இவங்களோட வேலையே. ஓகே, ஸோ த FAF plenary, ஸோ plenary தான் இவங்களோட செக்ரட்டேரியட் நம்ம சொன்னோம். ஸோ த FAF plenary meets tri-annually. Tri-annuallyனா வருஷத்துக்கு 3 வாட்டி. எப்போலாம்? February, June and October. இந்த மாதிரி 3 வாட்டி இவங்க மீட் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க? டு டேக் ஸ்டாக் ஆஃப் த மியூச்சுவல் evaluation reports of the countries it reviews. ஓகே, மியூச்சுவல் இவாலுவேஷன் என்ன? இவங்க எல்லாருமே இவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஓகே இந்த நாடு நம்ம பார்க்கலாம் இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க இந்த 1 இயர், எதுனா இவங்க வந்து மற்ற நாட்டில் வந்து இந்த மாதிரி எதாவது இன்ட்ரூஷனோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியோ பண்ணாங்களான்னு இவங்க இவாலுவேட் பண்ணுவாங்க. இவங்க இவாலுவேட் பண்ணிவிட்டு இவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் பண்ணி ஒரு ரெவ்யூ மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து அசஸ் பண்ணி தான் இவங்க வந்து ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. ஓகே, ஸோ இஃப் அ country appears to have major deficiencies in its AML or CFT regime, okay, anti money laundering நம்ம பார்த்தோம் கரெக்ட். ஸோ ஆன்டி மணி லாண்ட்ரிங் அதெல்லாம் அதில் வந்து எதுனா ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற வேண்டிய இடத்துல நீங்கள் எதுனா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு லீனியண்ட்டாக இருக்கீங்கன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா இட் இஸ் புட் ஆன் அ லிஸ்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அண்டர் இன்க்ரீஸ்டு மானிட்டரிங். புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே வர வேண்டிய ஃபண்டு ஆக்சுவலாக இங்கே போயிருக்கணும், அங்கே போகாமல் அப்படியே அது எங்கெங்கேயோ சுற்றிட்டு போகுதுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சோன்னா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே இங்கே என்னமோ நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா கேமராவையும் அங்கே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே அவங்களே ஃபோக்கஸ் பண்ணி நீ என்னமோ பண்ண போகிற, எதுக்கு இந்த இடத்துக்கு இவ்வளோ ஃபண்டு போயிட்டே இருக்குது, அந்த ஃபண்டு அப்புறம் எங்கேயா செலவாகணும்ல, எங்கே செலவாகுது, அந்த மாதிரி ஃபுல்லாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணி இவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் அண்டர் இன்க்ரீஸ்டு மானிட்டரிங்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி மானிட்டர் பண்ணுறோம், அது இன்னும் இன்க்ரீஸாக மானிட்டர் பண்ணணும்னு அவங்க பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் தான் கிரே லிஸ்ட், அதுதான் வந்து கிரே லிஸ்ட். ஓகே, அண்ட் இஃப் இட் ஃபெயில்ஸ் டு அட்ரஸ் த FAF concern, it is put on a high risk jurisdiction list, that is the blacklist. ஓகே, அப்படியுமே போட்டு வந்து இவங்க வந்து எதனா கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க and they are finding some serious threatனா அவங்கள பிளாக் லிஸ்ட்டில் அவங்க போட்டுருவாங்க. ஓகே, if they are quiet, if they are doing no harm to anybody அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் if they are doing some harm அவங்கள கண்டிப்பாக வந்து அவங்கள பிளாக் லிஸ்ட்டில் போடுறாங்க. ஓகே, ஸோ AML or CFT refers to anti money laundering and இது வந்து CFTனா combating the financing of terrorism. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்க என்னென்னா மேஜர் டெரரிசம் வர்றதுனா அது பிகாஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ அந்த ஃபண்டை நிறுத்தினாலே அவங்க அப்படியே அமைதியாகிடுவாங்க. ஸோ அந்த ஃபண்டை நிறுத்துறது தான் அவங்களோட மெயின் மோட்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ டு பி pulled out of the grey list, a country has to fulfill the task that is recommended by the FAF. For instance, confiscating properties of individuals associated with the terrorist groups. ஸோ ஃபஸ்ட்டு இப்போலாம் தான் அவங்க பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் கிரே லிஸ்ட்லேருந்து ஒரு நாடை வெளியே தூக்கணும்னா அந்த கண்ட்ரி என்ன பண்ணணும்னா இட் ஹாஸ் டு fulfill the task which is recommended by the FAF. ஸோ என்ன பண்ணணும், அந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து இப்போ FAF சொல்கிறாங்க, இந்த பாரு உன் நாடை வந்து நான் வந்து இந்த லிஸ்ட்டில் போட்டேன். ஓகே, நீ வந்து உன் நாடு அந்த லிஸ்ட்டில் நான் போட்டேன்னா உன் நாடு மேலே நான் ஒரு பேட் இமேஜ் கொண்டு வந்துட்டே தானே அர்த்தம். கரெக்ட். nobody wants to invest in you, nobody wants to talk to you, nobody wants to listen to you. ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து உன்னால் வெளியே வரவே முடியாது. ஓகே, ஸோ நீ வெளியே வரணும், நீ வந்து சேஃபாக இருக்கணும். உன் நாட்டில் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி இருக்குது, அதை நான் பார்க்குறேன், பட் நீ வந்து அதை கண்ட்ரோல் பண்ண மாட்டேற. பட் நீ வந்து அதனால நான் உன்னோட ஃபுல் நாடே நான் பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டேன்னா உன்னோட நாடுக்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வராது, உன் நாடுக்கே வந்து ஒரு பேட் ரெப்யூட்டேஷன் வரும். ஸோ அந்த ரெப்யூட்டேஷன் நீ எடுத்துக்கணும், நீ அதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீ இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு FAF சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து பாருங்கள் இவங்க வந்து டெரரிஸ்ட் குரூப்போட லிங்க்டாக இருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பணம்லாம் இருக்குது. ஸோ அந்த பணத்தெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க, இந்த பணத்தை தான் அவர் போய் அவன்கிட்ட கொடுக்குறான், அது நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அவங்க இருக்க பணத்தை எல்லாம் நம்ம எடுத்துக்கோங்க, அங்கே வந்து டெரரிசம் வரக்கூடாது. ஸோ அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டெரரிஸ்ட் குரூப்ஸோட ப்ராப்பர்ட்டிஸையும் எடுத்துருங்க, அவங்ககிட்ட இவ்வளோலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் அவங்க சொல்லுவாங்க. 1-2 இல்லை, அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் அவங்க கவர்மெண்ட் வந்து அது if they confide to it and if they listen to it and if they implement it, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஓகே நான் சொன்னதை நீ செஞ்சுட்டு வெரி குட், நான் வந்து உன்னை வந்து அந்த லிஸ்ட்டில் வைக்க மாட்டேன், நான் வந்து இப்படி தான் வந்து பாகிஸ்தானை வந்து பிளாக் லிஸ்ட்லேருந்து கிரே லிஸ்ட்க்கு கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ த கிரே லிஸ்ட் என்னன்னா the grey list includes countries that are considered safe haven for supporting terror funding and money laundering. It serves as a warning that the country is going to enter into a blacklist. ஓ blacklist தான் மேலே, அதுக்கே தான் கிரே லிஸ்ட். ஸோ கிரே லிஸ்ட்னா என்னென்னா இங்கே வந்து ஈஸியாக டெரரிசம் வந்துடும். ஸோ அது வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ
நான் இப்போ சில கண்ட்ரீஸ்லலாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், இட் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். அங்கே நீங்கள் வந்து பணத்தை வந்து எப்படியோ வந்து கொண்டு வரவே முடியாது, எங்கே வச்சாலும் செக்கு வைக்கிறாங்க அப்படின்னா அங்கே உங்களால் இது பண்ணவே முடியாது. பட் சில கண்ட்ரீஸில் அந்த மாதிரி செக்கே இல்லை, யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னா அதுதான் வந்து சேஃப் ஹேவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம வந்து ஸ்மூத்தாக பண்ணிக்கலாம், அதுக்குன்னு ஒரு லிங்க் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ரூட் இருக்குன்னு அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஈஸியாக உனக்கு இது வேணுமா, ஓகே, இப்போ உனக்கு இத்தனை கோடி வேணுமா, ஓகே, இத்தனை கோடி கொடுத்தா நீ அந்த நாடை வந்து நீ அட்டாக் பண்ணுவேன், ஓகே நான் தரேன் அப்படின்னா அவங்களால அதை ஈஸியாக மூவ் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நேஷனை தான் அவங்க வந்து அவங்க கிரே லிஸ்ட்டில் வைக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் அவங்க இன்னும் ரொம்ப ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டீஸ் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா they will be pushed to the blacklist. Okay, blacklist என்ன, it includes non cooperative countries. என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க அந்த மாதிரி countries or territories that support terror funding or money laundering. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் 3 பேரை வந்து இந்த FATF வந்து blacklist பண்ணியிருக்காங்கன்னா ஈரான், நார்த் கொரியா அண்ட் மியான்மார். வெரி ஆப்வியஸ் ரீசன்ஸ். ஏன் ஈரான் நமக்கு தெரியும், வெரி ஆப்வியஸ் ரீசன்ஸ் ஏன் நார்த் கொரியா நமக்கு தெரியும். அவங்க யாரையுமே கேட்க மாட்டாங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணணுமோ அவங்க அதான் பண்ணுவாங்க, அவங்க யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலையே, நீ என்னமோ பண்ணுற ஆனால் எனக்கு தெரியுது, பட் என்னன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மியான்மார்லேயும் இவங்க வந்து இந்த கவர்மெண்ட்க்கு எதிர்க்கவே இவங்க பண்ணுறதுனால ஸோ அவங்க சொல்லுவாங்க யூ மைட் பி சப்போர்ட்டிங் ஆல் திஸ், நீங்கள் வந்து வெரி ஆன்டி டெமோக்ராட்டிக்காக இருக்கீங்கன்னு அவங்களே வந்து இவங்க பிளாக் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மியான்மார் இப்போ தான் ரீசெண்டாக நம்ம போட்டிருப்பாங்க, பிகாஸ் இந்த கூ நடந்துச்சுல்ல, இன்னமும் நடந்துட்டு இருக்குது. அந்த டெமோக்ராட்டிக் லீடரே வந்து தூக்கிட்டு இப்போ அவங்களே வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். ஸோ அந்த மிலிட்ரி ஆஃபீஷியல்ஸ் எல்லாம். ஸோ மியான்மார் ஹாஸ் பின் ரீசென்ட்லி ஆடட் டு த லிஸ்ட் டியூ டு த ஆக்ஷன்ஸ் பை த மிலிட்ரி லீடர்ஷிப் இன் த 2021 coup. ஓகே, ஸோ கான்சிக்வன்சஸ் ஆஃப் பீயிங் enlisted in the FATF list. ஸோ இப்படி அவங்கள லிஸ்ட்டில் போட்டாங்க. நீ என்ன லிஸ்ட்டு, நீ என்ன வேணால் பண்ணு அப்படி நம்ம இருக்க முடியாது இல்லை. பட் ஏன்னா அவங்கள அந்த பிளாக் லிஸ்ட்டில் போட்டுட்டாங்கனாலே நோபடி இன்வெஸ்ட். இப்போ நம்மளே யோசிக்கலாம்ல, யாரா நார்த் கொரியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? ஓகே, நார்த் கொரியாவில் யாரா ஈரானில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? சரி, நம்ம வந்து அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறோம். பட் நம்ம அதனால தான் நம்ம வந்து ரொம்ப சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ பணம் கொடுக்கறதே அவங்க டெரரிசம்காக தான் யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் பணமே கொடுக்காதீங்க அப்படின்லாம் இவங்க சொல்லுவாங்க, இந்த FATF மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு வந்து ஒரு பேட் இமேஜ் வந்துடும். they will not be able to attract investments, they will not be able to pull in funds. ஓகே, அது அவங்களுக்கு இன்னுமே டேமேஜாக தானே இருக்க போகுது. ஓகே, ஸோ எக்கனாமிக் sanctions from financial institutions which are affiliated with FATF. இந்த வார்த்தை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், சாங்ஷன்ஸ்ன்ற வார்த்தை. அதுவும் பர்டிகுலர்லி இந்த ரஷ்யா யுக்ரைன் வாருக்கு அப்புறம். ஓகே, யூஎஸ் எவ்வளோ சாங்ஷன் பண்ணாங்க ரஷ்யா மேலே, அந்த சாங்ஷன்ற வார்த்தை வந்து நம்ம டெய்லி நியூஸில் கேட்போம். யூகே சாங்ஷன் பண்ணாங்க, யூரோப்பியன் யூனியன் சாங்ஷன் பண்ணாங்க. சாங்ஷன் என்னன்னா, நான் இனிமேல் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், எனக்கு உங்ககிட்ட எதுவுமே வேண்டாம், இவங்க ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கன்னா அதை பார்த்து மற்றவங்க எல்லாருமே பண்ணுவாங்க. ஓ, இவங்களே பண்ணிட்டாங்களா, சரி சரி நம்மளும் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம போனோம். பட் நம்ம நாடு அதெல்லாம் பண்ணல, நம்ம ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்கிட்டு தான் இருக்கோம், இன்னுமே வாங்கிட்டு தான் இருந்தோம். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் வந்து இவங்க பண்ணுவாங்க. ஸோ அவங்க மேலே வந்து நோபடி வில் பை ஃப்ரம் தெம். இப்போ உங்ககிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஓகே, உங்ககிட்ட நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, நீ இவ்வளோ வருஷமாக ஒரு நாடு கிட்ட கொடுத்து தான் உங்ககிட்ட நிறைய பணம் வந்துச்சு, அந்த பணம் வச்சு நீ இல்லாத ரிசோர்ஸஸ்லாம் நீ வாங்கிட்டு இருந்த. ஓகே, பட் இப்போ என்ன பண்ணுறாங்க, நீ எதோ தப்பு பண்ணிட்ட, ஸோ அதனால் வந்து யாருமே உங்ககிட்ட வாங்க மாட்டேன் இவங்க சொல்லிடுவாங்க. யாரும் அவங்கக்கிட்ட வாங்கக்கூடாது, அவங்க ரொம்ப பேட் பாய், அவங்ககிட்ட வாங்காதீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்ககிட்ட வாங்க மாட்டாங்க. ஸோ இவங்ககிட்ட நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும், அது எக்ஸஸாக இருக்கும், அவங்களுக்கு அவ்வளோ தேவையே இல்லை, பிகாஸ் அது வந்து இன்னொருத்தவங்களுக்காக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பட் இப்போ அவங்க தான் அவங்க பேச்சு விட்டுட்டாங்க, அவங்க வாங்கவே மாட்டுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவ்வளோ ரிசோர்ஸஸ்க்கு நீங்கள் வந்து புது பயர்ஸ் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கேங் சேருவீங்க. ஓகே, நீங்களாம் ஒரு கேங்கா, அவன் சொல்லி தானே நீ வாங்கலை, சரி இப்போ நான் வந்து உங்க கூட சேர்ந்துட்டு அவங்க அதை வந்து இன்னொருத்தவங்கக்கிட்ட விற்பாங்க. ஓகே, அவங்கக்கிட்டேருந்து அவங்களுக்கு ரிட்டர்னாக வேறு எதாவது கூட வரலாம், அவங்க கேட்குறது வரலாம், கேட்காதது வரலாம். ஸோ அதெல்லாம் அவங்களுக்குள்ள உள்ள ஒரு ரேப்போ. ஸோ தே கேன் எக்ஸ்சேஞ்ச் வாட் எவர் தே வாண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ 2 எதிரி வந்து 2 பேட் பீப்புள் சேர்ந்தால் தட் வில் பி டெட்ரிமெண்டல் டு த வேர்ல்டு பீஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த சாங்ஷன்ஸ்னால இப்படி தான் ஆகும். ஸோ அதனால தானே இப்போ நம்ம பார்த்தோம், ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா இவங்கெல்லாம் ஒரு கேங் ஆகிட்டாங்க. இவங்க சொன்னாங்க, நீ பண்ணு, நீ என்ன பண்ணுறியோ பண்ணு, நான் இருக்கு உனக்கு அப்படின்னு தான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த வார் அப்படியே போயிட்டே இருக்குது, இட் இஸ் நாட் கம்மிங் டு an end. ஸோ இவங்க சொல்கிறாங்க நியூக்ளியரில் தான் முடியும் போல் இருக்குது அப்படின்றது தான் வந்து ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்குது. பட்
hopefully we don't want it to. Okay, so இந்த மாதிரி sanctions பண்ணுவாங்க. not just FAF, எல்லாருமே பண்ணுவாங்க. all UN based organizations, World Bank-ஆ இருக்கலாம், IMF-ஆ இருக்கலாம், Asian Development Bank-ஆ இருக்கலாம், எல்லாருமே அதை பண்ணுவாங்க. and problems in getting loans from such financial institutions. ஸோ அந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து இவங்களும் சாங்ஷன் பண்ணிட்டாங்க, இவங்களும் பொருள் கொடுக்க மாட்டுறாங்க, அவங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டுறாங்க, அண்ட் இவங்களுக்கு பணம் வேணும். ஸோ பணம் வேணுன்றதுக்காக இவங்க யார்கிட்டயா போய் லோன் கேட்டால் லோனுமே யாருமே கொடுக்க மாட்டுறாங்க. அண்ட் இவங்களால வந்து ட்ரேடே பண்ண முடியல, யாருமே இவங்ககிட்ட வாங்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேடு குறைஞ்சி போயிடும், இன்டர்நேஷ்னலி அவங்கள பாய்காட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் FAF, இது நமக்கு இட் இஸ் அ வெரி குட் ஸ்டோரி அண்ட் இட்ஸ் அன் ஓல்ட் டைம் ஸ்டோரி, நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள பிளாக்ல பண்ணாங்க, கிரேலாம் நம்ம பார்த்தோம், கரெக்ட். ஸோ ரீசென்ட்லி த FAF ரிமூவ் பாகிஸ்தான் ஃப்ரம் த கிரே லிஸ்ட், lowering Pakistan's significant process. ஸோ விச் மீன்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருந்தாங்க, அப்புறம் கிரேல இருந்தாங்க, இப்போ டோட்டலி அவங்கள ரிமூவ் பண்ணிட்டாங்க, கிரே லிஸ்ட்டில் கூட இல்லை. ஸோ அவங்க என்ன சொன்னால், வெரி குட், எக்ஸலன்ட், நீங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல, வெரி குட், நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக மாறிட்டீங்க. ஸோ இனிமேல் நான் உங்களை அந்த லிஸ்ட்லேயே போடல அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ த கண்ட்ரி வாஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப்டர் 4 years. ஸோ 4 years அவங்க அந்த கிரே லிஸ்ட்லேயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 4 years இவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அந்த 4 yearsல எதுவுமே பண்ணலைன்னா, சிக்னிஃபிகண்ட்டாக எந்த ஆக்டிவிட்டி இல்லைன்னா அவங்க உங்களை ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இட் வாஸ் ஃபர்ஸ்ட் புட் ஆன் திஸ் லிஸ்ட் எப்போ, யார், பாகிஸ்தான். ஓகே, எப்போ 2008ல். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 2009ல் திருப்பி ரிமூவ் பண்ணாங்க. அகைன் அவங்க எப்போ ஆட் பண்ணாங்க, 2018ல் ரிமூவ் பண்ணாங்க. இட் ரிமைன் அண்டர் இன்க்ரீஸ் மானிட்டரிங் ஃப்ரம் 2012 to 15. அப்புறம் தான் அவங்க 2018ல் ஆட் பண்ணாங்க. அண்ட் இந்தியா அக்ரி டு த டெசிஷன் டு டேக் த பாகிஸ்தான் ஆஃப் த லிஸ்ட் as the latterனா இங்கே யார், பாகிஸ்தான் had submitted documentary evidence of its actions taken against the designated terrorists. இதெல்லாம் நம்ம நம்பி தான் ஆகணும். ஸோ விச் மீன்ஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்துட்டோம், இப்போ யாரும் எங்கள் நாட்டில் யாருமே டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறது கிடையாது, வி ஆர் அட் பீஸ், வி டு நாட் வாண்ட் டு டிஸ்டர்ப் எனிபடிஸ் பீஸ், அதனால் நீங்கள் ப்ளீஸ் வந்து எங்களை வந்து அந்த கிரே லிஸ்ட்லேருந்து எடுத்துருங்க. அவங்கள ஏன் கிரே லிஸ்ட்லேருந்து எடுக்கணும், பிகாஸ் அப்போ தான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க புல் பண்ண முடியும். ஓகே, நீ கிரே லிஸ்ட்டில் இருக்க ஒரு நாடுக்கு நீ சும்மா இன்வெஸ்ட் பண்ணால் கூட, சும்மா நல்லதுக்கே இன்வெஸ்ட் பண்ணால் கூட மற்றவங்க தான் சொல்லுவாங்க, நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, நீங்கள் யாரையோ அழிக்க பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்கள பிராண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அவங்க வந்து பொதுவாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த லிஸ்ட்லேருந்து வெளியே வர்றதுக்காக தே வில் டேக் all steps and to come out of the list. Okay, being removed from the grey list, Pakistan essentially received a reputational boost. அதான் நம்பர் 1 வார்த்தை. ஓகே, ரெப்யூட்டேஷனல் பூஸ்ட் அவங்களுக்கு கிடைக்கும். and a clean bill of health from the international community on terrorist financing. இதெல்லாம் நைஸ் வேர்ட்ஸ். ஸோ நீங்கள் அதை அப்படியே எழுதலாம். ஸோ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து டெரரிஸ்ட் ஃபினான்சிங்கில் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறதே இல்லைப்பா, நாங்கள் ரொம்ப குட்டாக மாறிட்டோம், பாருங்கள் எங்களே வந்து தூக்கிட்டாங்க இந்த லிஸ்ட்லேருந்து அப்படின்னு சொல்லும் போது எவ்ரிபடி வில் பி சேயிங் ஓகே ஓகே, அப்போ நீங்கள் நல்லவங்க தான் போல இருக்குது, நாங்கள் தான் தப்பாக நினச்சிட்டோம், சரி ஓகே இனிமேல் நான் உங்களுக்கு எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுறோம், உங்களுக்கும் வந்து ரொம்ப கடன், அவங்களுக்கு எப்போவுமே கடன் பிரச்சனை இருந்துகிட்டே தானங்க இருக்கும். இப்போ இந்த லாஸ்ட் 4 years 5 yearsலாம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஃப்ளேஷன் வந்து 2 digits 3 digitsல போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு இன்ஃப்ளேஷன் இருக்கும் போது ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃபண்டு தேவை. ஸோ இவங்க அந்த கிரே லிஸ்ட்டில் இருந்தால் அவங்களுக்கு அந்த ஃபண்டு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த லிஸ்ட்லேருந்து வெளியே வந்த அப்புறம் தான் இப்போ அவங்களுக்கு தெரியும் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு UAE அவங்களுக்கு எப்போவுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க அதை அவங்களுக்கு பண்ணுறாங்க. ஓகே, ஸோ what are the issues associated with FAF அப்படின்னா, difficulty in domestic coordination. that's very important. இல்லை, ஒவ்வொரு நேஷன் அக்ராஸ் இருக்காங்க. இப்போது நம்மளை சுற்றியே பக்கத்தில் இருக்கவங்க தான் எப்போவுமே எதிரியாக இருப்பாங்க, கரெக்ட். தூரம் இருக்கவங்க அவங்க நமக்கு எப்போவுமே நல்லது தான் நினைப்பாங்க. பட் பக்கத்துலேயே இருக்கிறவங்க தான் நம்மளை அப்படியே தே ஈட் ஆ பிரெயின் அண்ட் பாயில் ஆ பிளட்ன்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி. ஸோ இந்த சைடு நமக்கு பாகிஸ்தான், இந்த சைடு நமக்கு சைனா, அங்கே வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன், ரஷ்யா யுக்ரைன், இந்த சைட் சைனா தைவான், இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ அவங்களெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறோன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அண்ட் கெப்பாசிட்டி கான்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் கண்ட்ரிஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து எல்லாரையுமே மானிட்டர் பண்ணுறதுக்கு அதுக்கான கெப்பாசிட்டி நமக்கு வேணும், டிஜிட்டலி, டெக்னிக்கலி, ஃபினான்ஷியலி, இதுக்கெலாம் நமக்கு வேணும். அண்ட் inadequate operational resources, அந்த ரிசோர்ஸஸ் நம்மக்கிட்ட இருக்காது. அண்ட் அசஸ்மெண்ட் காம்ப்ளெக்சிட்டிஸ், இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் FAF ஸ்டாண்டர்ட்ஸ், இது எல்லாமே வந்து பெரிய பெரிய இஷ்யூஸாக இருக்குது. ஸோ இதனால தான் வந்து நமக்கு ரொம்ப கண்ட்ரோல், எவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் இருந்தாலும் இதெல்லாம் நிற்கலையே அப்படின்னா நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதலாம், இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னுமே சில ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.